ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வறுவல் சூப்பராக இருக்குங்க. குழம்பே வேண்டியதில்லை. இந்த வறுவல் வச்சு நம்ம சாப்பாடு சாப்பிட்றலாம். பாருங்கள் பார்க்குறக்கு எப்படி இருக்குதுன்னு. ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப குழம்புக்கு பதிலாக நீங்கள் இதைவே தான் செய்வீங்க. இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் தக்காளி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு தாளிக்கிறதுக்கு, மட்டன் மசாலா 1½ ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் 4 எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் கடலெண்ணெய் விட்டுருக்குறேன் 1½ ஸ்பூன். எண்ணெய் காஞ்சது கடுகு சேர்த்துக்குங்க. கூடவே கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் பாதி வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ பாதி வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய்க்கு முன்னாடியே தக்காளியை சேர்த்துக்குங்க. கத்திரிக்காய் சீக்கிரம் வதங்கிடும். தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு திரும்ப கூட நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து தக்காளி 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ 1 நிமிஷம் வதங்கினது தக்காளி ஒரு 1/4 பாகம் வதங்கி இருக்கும் பாருங்கள். ஒரு 1/4 வாசி வதங்கி இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பொடி சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாமே ஏகமாக படுற மாதிரி தூவி விட்டு கிளறி விடுங்க. ஒரே இடத்துல போடும்போது நம்ம ஒரே இடத்துல கட்டி மாதிரி வரும். அதனால் ஏகமாக தூவி விட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காய் தக்காளியே கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் மூடிடலாம். 2 நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் 2 நிமிஷம் ஆகும்போதே நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் நல்லா வதங்கி வெந்திருக்குது. திரும்ப 1 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் கழித்து எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லாவே நல்லா வதங்கி வந்திருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வதங்கி வந்திருக்குதுன்னு. நம்மளுக்கு சூப்பரான கத்திரிக்காய் தக்காளி வறுவல் கிடச்சிருச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.